ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரியல் லைஃப் டோனி ஸ்டார்க் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடிய எலான் மஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ரியல் லைஃப் ஃபேன்மன் அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எலான் மஸ்கோட அவர் வந்து இன்றைக்கி செகண்ட் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் உலகத்துலேயே செகண்ட் மோஸ்ட் ரிச்சஸ்ட் அவர் தான். அது வந்து அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலான் மஸ்க் வந்து 1971 ஜூன் 28, அதாவது இன்னைக்கு 1971, அப்போ வந்து 53 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் பிறந்திருக்காரு. எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஸ்மால் சிட்டியில் பிறந்திருக்காரு. அப்பா வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேன், அது இல்லாமல் வந்து கொஞ்சம் ஃப்ளைட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர். அம்மா வந்து இஸ் ஏ மாடல். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னுடைய வீட்டில் நிறைய சண்டை நடந்துகிட்டே இருக்குமா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அவருக்கு 8 வயசு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. இவர் வந்து அப்பா கூட இருக்கிறாரு. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது. அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு மாறிப்பட்டு தான் எலான் மஸ்க் செய்வார் எல்லா விஷயத்துலையுமே. அப்படி இருக்கும்போது அம்மாவோட வழிநடத்தும் இல்லாமல் அப்பாவோட அறிவுரையுமே அவருக்கு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வளர்கிறாரு. அவரோட சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த தனிமைங்கிறது, லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இதை போக்கணும், இதை வந்து அவர் சரி பண்ணணும், யார்ட்டையாச்சும் பேசணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புக்கு வாசிக்க ஆரம்பித்து அந்த புக்கு ரீட் பண்ணுறதே அவருக்கு வந்து அவரோட ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, டெஸ்லா ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரோட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு. புக் ரீட் பண்ணுறது அவருக்கு வந்து அவரோட சக்ஸஸ்க்கு வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே நிறைய புக்கு வாசிக்கிறது, அது இல்லாமல் 1971 பிறந்திருக்காருன்னா அப்போ உள்ள கோடிங்லாம் இட்ஸ் வெரி டஃப். இப்போ இருக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. இப்போ நிறையா கோட் லாங்குவேஜ் வந்துடுச்சு. அப்போ வந்து இந்த கோட் லாங்குவேஜ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து 10 வயசு இருக்கும்போதே அவர் வந்து கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ கேமே கண்டுபிடிச்சார். அந்த வீடியோ கேமை விற்க வேறு செஞ்சார் ஒரு கம்பெனிகிட்ட. அப்படி சின்ன வயசுலேருந்தே கோடிங்கும் கற்றுக்கிட்டு அப்பப்போ அந்த ராக்கெட் சயின்ஸையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தார். அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அவரோட சகோதரன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அது பேர் வந்து ஜிப்2 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் வந்து அவர் ராப்பகலாக கோடிங் எழுதுறது, எந்நேரம் கோட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதை வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டார். அவர் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருந்தார், அந்த கம்பெனியில் இன்வெஸ்டராக இருந்தார். அதாவது சிஇஓ மாதிரி அந்த கம்பெனிலையும் இருந்தார். அவர் வந்து அவர் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவரோட இது என்ன, இப்போ நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கூகுள் மேப்புக்கு விளதல் போட்டது அப்பயே ஜிப்2 அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணிட்டார். அந்த சாஃப்ட்வேரை இந்த டெலிவரி ஆப்ஸ் எல்லாருமே வந்து முட்டி போடி வாங்கினாங்க. ஏன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நிறைய டெலிவரி கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனியை வாங்க பார்த்தாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனியை அவங்களோட கூட இருக்க எல்லா ஷேர் பார்ட்னர்ஸும் அந்த கம்பெனி விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து அந்த இதை விற்க வேண்டாம்னு அவருக்கு நிறையா தாட் இருந்தாலும் அவர் பேச்சு கேட்கல. ஏன்னா அவர் வந்து கம்மியான ஷேர் வச்சுருந்தார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேச்சு தான் கேட்டாகணும். மற்றவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் விற்று அவரோட ஷேருக்கு எவ்வளோ வந்துச்சோ அதை வச்சு அடுத்த கம்பெனி ஆரம்பித்தார். அடுத்த கம்பெனி வந்து எக்ஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்காம் என்னென்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா பேபால் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த கம்பெனி வந்து இவர் ஆரம்பித்தது தான். இவர் வந்து ஆரம்பித்த அந்த X.com அப்படிங்கிற கம்பெனி வந்து தான் நாளப்போக்கில் பேபால்னு மாறிச்சு. அதுக்கடுத்து இந்த கம்பெனியை இபால் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அவங்க வந்து இந்த மணியை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சம்பாதிக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி நல்ல ரேட்டு கேட்டிருந்தாங்க. எலான் மஸ்க்கு இதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த விருப்பமே இல்லாதனால மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இவளை வந்து இந்த சீஃப் போஸ்ட்லேருந்து சிஇஓ போஸ்ட்லேருந்து எடுத்தாங்க. எலான் மஸ்க் வந்து உடனே அவரோட பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு எல்லாரும் வந்து அவர் கூட இருக்கிறவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவர் வந்து இந்த பேபாலை விற்க விட மாட்டார், S.com விற்க விட மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து ஓகே, நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்க, ஓகே விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விற்றுட்டு அவருக்கு நல்ல ப்ராஃபிட் அமௌண்ட் இருந்துச்சு. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம வந்து செல்ஃபிஷாக இருந்து நம்மளுக்கு தேவையானதை இது வச்சுக்கணும், நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறத அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கடுத்து இந்த S.com விற்றதும் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஜிப்கோ வச்சு விற்றதில் கொஞ்சம் காசு சேமித்து வச்சுருந்தார். இதெல்லாம் சேர்த்து அவர் வந்து மொத்தம் 3 செஞ்சார். அதில் அவரோட ஃபஸ்ட்டு எய்ம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக புக்ஸை படிப்பார். அப்போ அவரோட இது வந்து என்னென்னா, அப்போ தான் அப்போலோ மிஷின் வேறு இருந்துச்சு, நாசாவோட அப்போலோ மிஷின் வேறு. அவருக்கு வந்து தாட் ப்ராசஸ் என்ன, எப்போவுமே இந்த வந்து
ஸ்பேஸில் இருக்கணும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அது இல்லாமல் வந்து மார்ஸ்க்கு போகணும், மார்ஸில் வந்து சிவிலைசேஷன் ஹியூமன் சிவிலைசேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து போனால் நல்லதுக்கான இல்லை, பிஸ்னஸ் பண்ணலாம். மார்ஸ்க்கு போனால் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். அங்கே போகணுங்கிறதுக்கே நம்ம தான் இது பண்ணணும். பண்ணும்போது நிறையா பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறத சின்ன பையன்லேருந்தே அவர் பிளான் போட்டு வச்சுருந்தாரு. இது அவரோட எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மணி வந்தோடனே அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே ரஷ்யாவுக்கு போனார். ஏன்னா இப்போ சொல்லப்போனால் அமெரிக்கா வந்து பனிப்போரில் என்ன தான் ஜெயித்தாலும் மிஷின் இப்போ நம்ம இங்கேருந்து அமெரிக்கன்ஸே போகணும், இங்கேருந்து அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸே ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போகணுனாலும் அதுக்கு வந்து ரஷ்யாவோட துணை தான் இருந்துச்சு, ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் தேவைப்பட்டுச்சு. இதை தான் வந்து இப்போ மாற்றினாங்க. இப்போ கூட அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 அஸ்ட்ரானஸ் வந்து மாட்டியிருக்காங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து போயிங் கம்பெனி பண்ணுது. அப்போ கூட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து வந்துச்சு. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி தான் உலகம் வந்துச்சு. ரஷ்யானா எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ரிசர்ச்சில் வேணால் நாசா பெரியலாக இருந்துக்கலாம், ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரஷ்யா வந்து வெல் டெவலப்பராக இருந்தாங்க. இவர் வந்து அங்கே போய் ஒரு ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் கேட்கும்போது 6 மில்லியனுக்கு அங்கே உள்ள சயின்டிஸ்ட்லாம் வந்து கணக்கு போட்டு கொடுத்தாங்க. அவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு, நிறையா அந்த ராக்கெட் சயின்ஸ் அது மாதிரி புக்ஸை படிக்கிறாரு. அப்போ அவர் ஒன்று கற்றுக்கிட்டாரு, என்னென்னா அதோட தேவைப்பட்ட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்காமல் வெளியிலேருந்து வாங்கணுன்னா நிறைய செலவாகும்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை வச்சுட்டு அவர் நாசாவோட பழைய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், அதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். அப்போ அந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கும் போதே டெஸ்லாங்கிற கம்பெனியை வாங்கிட்டார். டெஸ்லாங்கிற கம்பெனி அந்த இப்போ எப்படி வந்து ட்விட்டரை டேக் ஓவர் பண்ணாரோ அந்த மாதிரி தான் டெஸ்லாவையும் டேக் ஓவர் பண்ணார். டெஸ்லாங்கிறது அவர் உருவாக்கல, அது ஒரு கம்பெனியே விலைக்கு வாங்கினாங்க. அந்த கம்பெனி ஆரம்பித்தார். அது போக சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். சோலார் சிட்டினா சோலாரை உருவாக்கி மக்களுக்கு வந்து இது மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ். அந்த கம்பெனியை ரன் பண்ணார். இந்த 3 கம்பெனி அந்த இதை வச்சு ஆரம்பித்தார். டெஸ்லா ஏற்கனவே கீழே போன கம்பெனி, அதாவது ப்ராஃபிட்டே இல்லாமல் கீழே போயிருந்துச்சு. ஏன்னா அந்த இது டெஸ்லாவோட க்ரோத்தை பற்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸோட க்ரோத்து. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தாங்க, அவரோட காசு போட்டு முதல்ல ராக்கெட் விட்டாங்க, கரெக்டாக போய் சேரலை. 2 டைம்ஸ் விட்டாங்க, போகலை. 3rd டைம்ஸ் வந்து கஷ்டப்பட்டு நாசாவோட அசைன்மெண்ட் வாங்கினார். நாசாவோட ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இதையும் அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கல. லாஸ்ட் சான்ஸாக நாசாவே வந்து எங்கிட்ட இந்தாங்க இந்த சேட்டலைட்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதான் தன்னோட ஃபைனல் ரிஸ்க்காக எடுத்து அவர் பண்ணார். அதுக்கடுத்து ஸ்பேஸ் சயின்ஸில் யாருமே பண்ணாத இப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட் சைன் ஆச்சு. அதுக்கடுத்து நாசாவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. இத்தனை சேட்டலைட்ஸ் அனுப்புவீங்க, எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் நிறையா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணார். போகிற ராக்கெட் வந்து அப்படியே போயிடுச்சுன்னா அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து நிறைய செலவாகுது. அப்புறம் போகிறது சேட்டலைட்டை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வந்து எடுத்துக்கே வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்னு அவரோட தாட்டு தான். இன்றைக்கி யாருமே பண்ணாத, நாசா கூட ட்ரை பண்ணாத அந்த மிஷனுக்கான சக்ஸஸும் ஆச்சு. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக். ஏன்னா நாளைக்கு ஸ்பேஸ் போனோம்னா திரும்ப வரணும்ல, அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசித்தார். மாஸ்டர் ரிசர்ச் பண்ணிக்கிருக்காரு. அது போக டெஸ்லாவோட கம்பெனிஸ் வந்து இப்போ மேஜராக இன்றைக்கி நம்ம இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இவி வெஹிக்கிள்ஸோட அப்போ உள்ள மேஜர் ட்ராப், அதாவது 2008 அவர் வாங்கிட்டார் டெஸ்லா. அப்போயே அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஃப்யூச்சர் வந்து ஈவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஈவிக்கு போகும்போது ஈவியில் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பீட் போக முடியாது, ஈவியில் லாங் ட்ரைவ் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் வந்து இதில் இருந்துச்சு. அப்போ அவரே சொந்தமாக லித்தியம் பேட்ரிஸை வெட்டி எடுத்து, லித்தியம் வந்து வெட்டி எடுத்து ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து அங்கேயும் வந்து அதுலேயும் பிரச்சனை நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அங்கே அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து லித்தியத்தை வெட்டி எடுத்து அவருக்கு தேவையான டெஸ்லாவுக்கு தேவையான லித்தியம் பேட்டரிஸை அவரே உருவாக்க ஆரம்பித்தார் வித் மோர் எஃபிஷியன்சியோட. அது வந்து டெஸ்லாவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதுக்கடுத்து சோலார் சிட்டி ப்ராஜெக்ட் மூலமாக அமெரிக்காஸில் மேஜர் சிட்டியில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாரு. இதில் வந்து அவர் மேஜர் ப்ராஃபிட் பார்த்தாரு. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவர் க்ரோ ஆகும்போது ஸ்பேஸ் எக்ஸோட அவரோட க்ரோத்தாக பார்க்கப்பட்டுச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் ஜெயித்த உடனே டெஸ்லாவும் பூம் ஆரம்பிச்சு. டெஸ்லாவோட ப்ராஜெக்ட்ஸும் அடுத்து சக்ஸஸ் ஆச்சு. இப்படி சக்ஸஸ் ஆனோடனே அவர் வந்து அடுத்து போக ஆரம்பிச்சார். அதுக்கடுத்து ஓகே ஈவி ஓகே ஸ்பெக்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இன்டர்நெட் இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக இன்டர்நெட் கொடுக்கணும், யாருமே பார்க்காத இடத்துல கூட இன்டர்நெட்டை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அமேசான் கார்டில் எங்கே இருந்தாலும் சரி இன்டர்நெட் கொடுக்கணுங்கிறதுக்கு நியூரோலிங்க் ப்ராஜெக்ட்னு ஆரம்பித்தார். அதாவது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சேட்டலைட்டுன்னு சொல்லிட்டு வானத்து ஃபுல்லாக சேட்டலைட்டை நிரப்பி வச்சு இன்டர்நெட்டை ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேட்டலைட் இன்டர்நெட்டை ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாரு. ஹை ப்ரைஸ்னால இந்தியாவில் மேபி இல்லை,
மற்றபடி ஆஸ்திரேலியா கண்ட்ரீஸ்லாம் லான்ச் ஆகிட்டு. அதுக்கடுத்து இது வந்து ஒரு மேஜர் ப்ராஜெக்ட். அடுத்து நியூராலிங்க்னு ஒன்று இருக்குது. நியூராலிங்க் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இது ஹியூமன் பீயிங்ஸை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சிவிலைஸ் பண்ண எப்படி இருக்கும், ஐ மீன் ஒரு சிப் வச்சுட்டு அந்த சிப்பில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே வந்து மங்கீஸ்க்கு ஓகே வெயிட்டு. அடுத்து வந்து ஹியூமன்ஸ் தான். அடுத்து ஹியூமன்ஸ்ட்டு வந்து அந்த வரும். ஓப்பன் ஏஐ இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறோம் சாட்ஜிபிடிக்கு மைக்ரோசாஃப்ட்டில் டைப் வச்சு தான் சாட்ஜிபிடி சக்ஸஸ் ஆச்சு. அதை விட்டு தான் உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சாட்ஜிபிடியோட சிஇஓ வந்து டெஸ்லாவோட டைப்பில் இருந்து அவர் ரிசர்ச் பண்ணார். அதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கல. அதனால் எலான் மஸ்க் வந்து மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டார். அதனால தான் அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. மைக்ரோசாஃப்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வச்சு சாட்ஜிபிடி சக்ஸஸ் பண்ணாங்க. ஓப்பன் ஏஐலையும் அவர் தான் பெரிய. ஓப்பன் ஏஐ ஆரம்பித்ததும் அவர் தான். அதுக்கடுத்து அவரோடக்கு மேஜராக சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு என்னென்னா, அந்த இப்போ கிளாஸ்லேயே வந்து ஒரு பையன் விட்டு அமைதியாக ஒரு ஓரத்தில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் என்ன விட்டுருங்க, என் வேலை ஒன்று அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்க பையங்களை நம்ம பசங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அடித்து அவளை வந்து கலாய்க்கிறது, அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தடவைன்னா அவரோட ஸ்டெப்ஸ்லேருந்து அவர் தள்ளி விட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு போயிருக்காரு. ஏன்னா யார்கிட்டையுமே பேச மாட்டார். யார்கிட்டையும் வந்து பேசினாலும் அவ்வளோவா எதுவுமே கண்டுக்கிட மாட்டார். இந்த மாதிரி இருக்கிறதும் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண அடுத்தவங்களோட ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணுற டயத்தை அவர் புக்கில் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் வந்து மேஜராக அடுத்து என்னன்னு யோசிச்சு இன்றைக்கி ஃப்யூச்சராக இதான் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து என்னென்னா எல்லாமே ஃப்ளைட்டு தான் வந்து வேகமாக போகிறதுக்கு. அதாவது ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து உலகம் ஃபுல்லாக ஃப்ளைட் தான் இருக்குது. அவரோட அடுத்த தாட் என்னென்னா, இந்த வேக்யூம் க்ரியேட் பண்ணி வேக்யூமில் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் இது இருக்கும். நம்ம ஐஐடி மெட்ராஸ் கூட ட்ரை பண்ணாங்க. அதை இப்போ என்னென்னா ஒரு வேக்யூம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த வேக்யூம் க்ரியேட் பண்ணி மேக்னெட் வைக்கும்போது மேக்னெட் ஹை ஸ்பீடில் வந்து ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்டுக்கு போகும். அந்த ப்ராஜெக்டை உண்மையிலேயே வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறதே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டயத்தை ரொம்ப குறைக்கணும். நம்ம வந்து அடுத்து வந்து என்னென்னா லைட் ஸ்பீடில் 1%. இப்போ நம்ம லைட் ஸ்பீடில் 1% கூட போக மாட்டோம். லைட் ஸ்பீடில் 1% ஆச்சும் ஹியூமன்ஸை ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற தாட்லேயும் அவரோட சொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன் சைட். ஆனால் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா அவர் வந்து இந்தியா மேலே ஏற்கனவே ரேசிசம் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் வந்து டெஸ்லா லான்ச் பண்ணல, அதுக்கும் நிறையா போய்கிட்டு இருக்குது, நிறையா பிரச்சனை போயிருக்கு. அது கூட அவர் சொல்கிறது கூட ஓகேன்னு சொல்லலாம். இந்தியாவில் ரேசிசம் பேசியிருக்காரு இந்தியாவை பற்றி. தென் அவர் வந்து நிறைய பிரச்சனைக்கு அந்த மங்கி பிரச்சனையை மாட்டியிருக்காரு. அடுத்து மங்கீஸை நிறைய யூஸ் பண்ணி நியூராலிங்கில் வந்து சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏவில் வந்து கேஸ் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி பேசுகிறது, ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஜோ பைடனை பற்றி பேசுகிறது. அப்படிங்கும்போது எந்த ஒரு பில்லியனருமே வந்து ஓப்பனாக இந்த பொலிட்டீஷியன் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 2 பேருமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எலான் மஸ்க் ஓப்பனாக பேசுகிறது அது ஒன்று. அது இல்லாமல் அன்வான்ட் கமெண்ட்ஸ் நிறையா ட்விட்டரில் போடுறது, ட்விட்டரை டேக் ஓவர் பண்ணும்போது நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணது. ஐ மீன் ஃபஸ்ட் டைமே ரூல்ஸை பிரேக் பண்ணார். அவரை அதுக்கும் ஃபைன் கட்டிட்டு தப்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது நிறையா இதுவும் இருந்திருக்கு. அது போக வந்து லித்தியம் நான் வெட்டி எடுக்கலான்னு சொல்லியிருந்தா அந்த இதில் வந்து இஷ்யூ வந்துச்சு. அந்த கவர்மெண்ட் அதை தட்டி கேட்கும்போது கவர்மெண்ட்டே கலைச்சி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட்டு அந்த இது பிரச்சனையாச்சு. அடுத்து வந்து அவரோட மைனிங் ஃபேக்ட்ரிஸில் வந்து தப்பு நடந்தது. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டெஸ்லாவோட சக்ஸஸ் ஃப்யூச்சரிஸ்டாக்கியே யோசிக்கணும். ஸ்பேஸில் போய் மார்ஸில் போய் செடி வளர்க்கணும், இதெல்லாம் ஐ மீன் பிளான்ஸ் வளர்க்கணும், அதெல்லாம் வந்து அவர் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறாரு. ஹியூமன்ஸோட எவல்யூஷனில் மேஜராக இருக்கும். இப்போ வந்து இவருக்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை அவர் வந்து ஒரு டெலிவரி ஆப்ஸ் வச்சும் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணி மேலே இருக்காரு. ஆனால் இவர் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமா. ஹியூமன்ஸோட எவல்யூஷன்ஸை நம்ம வந்து இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனோட எவல்யூஷனை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் நம்ம வேணாமல் இப்போ நம்ம டைப் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 2க்கு போகணுன்னு யார் ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது எலான் மஸ்க் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.